தான் இருப்பதை காட்டிக்கொள்ளவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணி குறித்து கற்பனை கதைகளை கூறி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க என்ற புள்ளி விவரத்தை நெஞ்சுரத்தோடு பேசுகிற, மக்கள் உரிமை காக்கிற, ஜீவாதார உரிமையாக முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு இது போன்ற உரிமை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இதிலே அவர்கள் இன்றைக்கு கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விட்டு தங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, தங்கள் இருப்பிடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பேசுவதற்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மக்களுடைய விருப்பம் என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாடு 8 கோடி தமிழர்களுடைய மக்கள் விருப்பம் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று. ஆகவே அவரை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு களத்திலே தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக 8 கோடி தமிழர்களின் ஒரே எதிர்பார்ப்பு வேண்டும் வேண்டும் எடப்பாடியார் வேண்டும், வேண்டும் வேண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வேண்டும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, பிரார்த்தனை. அதை களத்திலே செயல்படுத்துவதற்கு 2 கோடி தொண்டர்களும் உழைக்கிறார்கள்.